ஹாய் சாக்கோஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஏஜ் கேப் எஃப்எஃப். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. அண்ட் ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒயனோட ஏஜ் இதில் 28 அண்ட் ஜேகேவோட ஏஜ் 45. ஸோ நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜேகே வந்து ட்ராமா ஆக்டராக இருக்கான். ஸோ இந்த மாதிரி கொரியன் ட்ராமாஸ்லாம் அவன் பண்ணி ரொம்ப ஃபேமஸான ஒருத்தன். அவன் உங்களோட மாமா. அவனுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே நிறையா ஃபேன்ஸ் அவனுக்கு. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா நீங்களே வந்து அவனோட ஃபேனு. உங்கள் மாமாவாக இருந்தாலுமே நீங்கள் அவனை ரொம்ப சைட் எடுப்பீங்க. உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஏன் எதுக்குன்னு தெரியாது. ஸோ ஜேகே பற்றி அது எல்லாமே நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய் கேஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை முன்னாடியே சொல்ல வேண்டியது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயோ, இன்றைக்கி எப்படியோ நான் நினச்சதை நிறைவேற போகுது. என்னோடய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஆக்டர்ஸாக யாருன்னு தெரியல. என்னோடய ஸ்டோரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கடைசியில் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. கடவுளே, டைம் வேறு ஆச்சு. இந்த பஸ் ஏன் இன்னும் போக மாட்டேங்குது? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணுற? உனக்கே தெரியும்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை டைரக்டர் ஆகணும். அது என்னோடய கனவு. அந்த ட்ரீம் எப்படியோ அச்சீவ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்ஸ். நான் டைரக்டராக இருக்கிறதுக்கு இந்த ஆக்டர் மட்டும் அக்செப்ட் பண்ணிடணும். ஆனால் நிறையா ஆக்டர்ஸ் கொடுத்தாங்க. நம்ம மேம் யாரை அதில் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியலையே. நான் வேறு நிறைய பேருக்கு ப்ரப்போசல் அனுப்பினேன். அதில் யார் அக்செப்ட் பண்ணாங்கன்னு கூட தெரியல. கண்டிப்பாக மாமா அக்செப்ட் பண்ண மாட்டான், அது தெரிஞ்ச விஷயம். அவன் அக்செப்ட் பண்ணானா நல்லா இருக்கும்ல. எங்கே போவேனா, நான் இங்கேயே இருந்து சைட் அடிச்சுக்குவேன். ஒருவேளை அவர் அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. பட் ஒரு டைரக்டராக இருந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். எப்படி பார்த்தாலும் நான் ஒருத்தருக்கு கீழே தான் இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு நான் என்னோடய டைரக்டர் வேலையை கண்டினியூ பண்ணலாம். நான் மாமா அக்செப்ட் பண்ணுவியாடா? இல்லைன்னா ஜான் வசோக் அவர் அக்செப்ட் பண்ண எப்படி இருக்கும்? வா, நான் அவரை சைட் அடிப்பேன் என் மாமா மாதிரி. ஐயோ, ஏன் நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு எதுக்கு எத்தனை க்ரஷ்ஷு? உன் மாமா ஒரு க்ரஷ்ஷு, யான் வசோக்கு ஒரு க்ரஷ்ஷு, தீஜங்குக்கு ஒரு க்ரஷ்ஷு. எத்தனை க்ரஷ் உனக்கு? இது மட்டும் இல்லை, நிறையா வச்சுருக்க. ஆனால் இப்படியே போச்சுன்னா நீ யார் மேலே லவ்வில் விழுகிறேன்னே உனக்கு தெரியாமல் போயிடுவாயன். ஐயோ, பரதேசி பையில வண்டி எப்படி வந்து ஓட்டுறான் பாரு. விழுந்துட்டா இது பஸ்ஸில் நான் எப்படி விடுவேன்? என் ஸ்டாப் வந்துருச்சு. ஸோ அப்படின்னு நீங்கள் அப்படியே வந்து பஸ் விட்டு இறங்குறீங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்படி கொரியாவில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு டைரக்டர் ஆகணுங்கிறது பெரிய கனவு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இது சம்மந்தமாக. ஸோ உங்களோட கதையெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒவ்வொருத்தர் ஆக்டருக்கும் கொடுக்கறது தான். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் ஒரு ஆக்டரை உங்களோட ப்ராஜெக்டை அப்படியே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் உங்களுக்கு அது யாருன்னே தெரிஞ்சிருக்காது. உங்கள் மேம் சொல்லியிருப்பாங்க பட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு. பட் உங்களுக்கு அது யாருன்னே தெரியாது. ஸோ இன்றைக்கி அந்த மீட்டிங் இருக்குன்னு தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ அங்கே தான் உங்கள் மேடமும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி நிற்கிறீங்க. அது ஒரு மாதிரி ப்ரைவேட்டான இடம் மாதிரி இருக்கும், தனித்தனியாக. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொரியாலெலாம் எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாயா மேம் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? எஸ் மேம், இங்கே 505 இருக்காங்க. இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க.
ஓ! தேங்க்யூ. ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? யா. வயன் வா வா வந்துட்டியா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் அப்படியே வந்து உங்களை கூட்டிகிட்டு அப்படியே வந்து உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் தலையை நிமிர்ந்து ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ மாமா, ஹாய். நைஸ் டு மீட் யூ சார். ஸோ அப்படியே வந்து உங்கள் மேம் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வி ஆர் ஸோ லக்கி டு ஹாவ் யூ சார். எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். அண்ட் மறந்துட்டேன், இவ தான் வயன். இவ டைரக்டர் ஆகணுங்கிறது இவ ஆசை. ஸோ இனி இந்த ப்ராஜெக்டை இவ தான் பார்த்துக்க போகிறா. எங்கள் கம்பெனிக்குன்றதை விட எங்கள் கம்பெனிக்கு பெருமையும் தான். ஏன்னா எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒருத்தவங்க டைரக்டர் ஆகிறாங்க. ஸோ வி ஆர் ஸோ லக்கி டு ஹாவ் யூ போத். அண்ட் நீங்கள் 2 பேரும் இதை ப்ராஜெக்ட் பற்றி இதை பேசுகிறீங்களா, இந்த ப்ரப்போசல் பற்றி? ஷோர் மேம். மேம் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் சாருக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. யா ஷோர், பண்ணுவாயன். எஸ் மேம். சார் ஆக்சுவலாக ஸ்டோரியில் வந்து இவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணாலுமே அவங்க 2 பேருக்கும் அந்த லவ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். உண்மையாக சொல்லணுன்னா ஹீரோ மெமரி லாஸ் ஆனாலுமே அவளை தான் லவ் பண்ணுவான். தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அண்ட் இந்த ஸ்டோரியில் ஹீரோயின் எத்தனை தடவை ஹீரோவை காப்பாற்ற போனாலுமே பேக் டு த பாஸ்ட் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் சேருவாங்க. இட்ஸ் ஃபேட். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். அதில் உள்ள சீன்ஸ் எல்லாம் நானே வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். அதோட ப்ளேஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடம். உங்களுக்கு ஒருவேளை கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். அதுக்கான ஃபர்தர் ஆக்ஷன் நான் எடுத்துக்குவேன். உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டோரியில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலி நைஸ் கான்செப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்னேச்சர் அங்கே போடணும். சரிங்க சார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட்டில் மீட் பண்ணலாம். ஷோர் சார். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் ஹார்ட்டே நல்லா துடிக்குது. ஐயோ இவ்வளோ நேரம் உன்னை இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் தெரியுமா, நீ ரொம்ப கத்தக்கூடாதுன்னு. எனக்கே காதில் கேட்குற அளவுக்கு துடிக்கிறியே அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் அப்படியே வந்து ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. கடவுளே, இவர் என்னை பார்த்துமே இவருக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் யாருன்னு மறந்துட்டாரா? ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தா ஜேகே கரெக்டாக அவனோட அந்த காருக்கு போகிறான். ஸோ அது ரொம்ப பெரிய கார். ஸோ அவன் பாடி கார்டு வந்து அப்படி ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். ஸோ அவனும் வந்து உட்காடுறான். ஸோ அவனுக்கு ஃபுல்லாமே உங்கள் தாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எப்படி அங்கே வந்தீங்க, எப்படி இது வந்து கோஇன்சிடெண்ட்டா என்னன்னு தெரியல. ஸோ அவன் அதையே யோசிச்சுட்ருக்கான். ஸோ ஃபைனலி அவன் வந்து அவன் வீட்டுக்கு போயிடுறான். நீங்களும் அதே மாதிரி அவனையே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆக ஒரு 5 days லேட்டர் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக நிறைய காஸ்டியூம்ஸ் அது இதுன்னு வாங்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷாப்பிங்க்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, லைக் அந்த ஷாப் ஃப்ரண்ட்டில். ஸோ இப்போது வந்து ஜேகேவும் வந்து அவனோட சைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனும் வரணும். ஸோ அவனும் வந்துட்டு வரான்.
ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அவன் காரில் வந்து இறங்குறத. ஸோ நீங்கள் பார்த்து அப்படி பவ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு பவ் பண்ணுறான். பட் உங்கள் ஃபேஸ் வந்து அவன் கிளியராக பார்க்க மாட்டேங்கிறான். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் டீமுமே வந்துட்டு ஒரு 2-3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜங்குக் சைடில் ஜங்குக்கும் பாடி கார்டும் பின்ன கூட அவன் மேனேஜரும் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே அந்த ஷாப்புக்குள்ளே போகிறீங்க. லைக் அது அவ்வளோ பெரிய ஷாப்பு. நிறைய பேர் அங்கே இல்லவே இல்லை. லிட்ரலி இவன் வரானே வந்துட்டு அங்கே நிறைய பேரை வந்து வெளியே போக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆக்சுவலி இது உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்னால நீங்கள் தான் வந்து நிறையா வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் டீம் சார்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். பட் மெயினே வந்து அது உங்களோட ஸ்டோரி அப்படிங்கிறதால நீங்கள் தான் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்துல செட்டு, எந்த லொக்கேஷன் எல்லாமே பார்க்கணும். ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஒரு ரொம்ப ஜென்டில்மேன் லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு சூட் டைப்பில் இருக்கிற அந்த செக்ஷனுக்கு போகிறீங்க. ஸோ ஜங்குக் வந்துட்டு அங்கே தான் வந்து பார்த்துட்ருக்கான். லைக் அவன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே அவன் பார்க்குறான். பட் நீங்களும் தான் கூட அவனுக்கு பின்னாடி நின்று வந்துட்டு அது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்லி அவன் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து ஜேகே கூட கம்யூனிகேட் பண்ணலை. ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு 1 hour 2 hour அப்படின்னே போகுது. ஸோ இப்போ 2.5 hours நீங்கள் ட்ரெஸ் பார்த்து நிறையா ட்ரெஸ் எடுக்கிறீங்க, நிறையா செலக்ட் பண்ணுறீங்க, நிறையா ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி ஜங்குக்கு நிறையா சூட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. அந்தந்த லொக்கேஷனுக்கு எது எது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்ருக்க வெளியே வந்து அவ்வளோ சவுண்ட்ஸ் வருது. என்னென்னே தெரியல. ஸோ ஜேகேவோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேவோட ஃபேன்ஸ். ஸோ அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க. கூட மீடியா. ஸோ இதே மாதிரி இருக்குது. ஸோ அந்த சவுண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு பாடி கார்ட்ஸ். ஸோ இவனோட மெம்பர்ஸ், உங்கள் மெம்பர்ஸ், டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஜேகே மட்டும்தான் இப்போ இருக்கீங்க. லைக் தெர் ஆர் சம் ஸ்டாஃப்ஸ், அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவன் ஒவ்வொன்று செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவனே வந்துட்டு வந்து இது வேணும், அது வேணும், அது காட்டுங்க, இது காட்டுங்கங்கிற மாதிரி அவன் கேட்டு பண்ணிகிட்ருக்கான். அந்த ஒயிட் கலர் எடுங்க. சரி இதுவா? ஸோ அப்படின்னு அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒயிட் கலரில் கோட் சூட்டு, அது அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் இடையில வந்துட்டு நிறையா பட்டன்ஸ் வந்து சில்வரில் வச்ச மாதிரி. ஸோ அவ்வளோ க்யூட்டாக அவனுக்கு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வேறு அவன் கரெக்டாக வந்து ஹேர் கலர் பண்ணியிருந்திருப்பான். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹேர் கலர். ஸோ நார்மலாகவே லிப் பியர்சிங், இயர்ஸில், ஸோ இது எல்லாமே வந்து போட்டிருக்கா இல்லையா? ஸோ உங்களுக்கு அதை நினச்சி பார்க்கும்போது லைக் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது? இது சார் அங்கே இருக்குது சார், லெஃப்டில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அண்ட் மிஸ் வாயன் என் கூட வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அவன் கரெக்டாக வந்துட்டு உங்களை அந்த ட்ரையல் ரூம் முன்னாடி நிற்க வச்சு அவன் டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கான். ஸோ அதை போட்டு பார்த்துட்டு பரவாயில்ல, 45 வயசு மாதிரியே இல்லை, நல்லா தாண்டா இருக்க. என்ன எத்தனை வருஷம் சிங்கிளாக இருக்க போறியோ? ஏதாச்சும் பொண்ணு கிடச்சா நல்லா இருக்கும்னு. ஸோ அப்படின்னு ஒரு மாதிரி அவனே அவன் மிரரில் பார்த்து ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி ஹேர் ஃப்ளிப்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லுக்கில் செட்யூஸ் லுக்கில் அவனே வந்துட்டு அந்த மிரரில் அவனை பார்த்துட்ருக்கான். லைக் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ அவன் அப்படியே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி வந்து லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணி ஒரு மாதிரி நர்வஸாக நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? அவ்வளோ நல்லா இருக்கா? ஓகே, வாங்கட்டா. என்ன கேட்குற எல்லாத்துக்கும் ஊன்ற? என்ன கேட்டாலும் தான் சொல்லுவியா? பின்ன எதுக்குடி என்ன கேட்டாலும் தான் வருது? அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி இழுத்து
அந்த ட்ரையல் ரூம் அப்படி க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ இப்போ நீங்களும் ஜேகே வந்து அந்த ட்ரையல் ரூமில் இருக்கீங்க. சார் என்ன பண்ணுறீங்க? ஸ்டாஃப்ஸ்லாம் வெளியே நிற்கிறாங்க. யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும். நீங்கள் செலிப்ரிட்டிஸ், கை விடுங்க ப்ளீஸ். கையை விடணுமா? தண்டில் நீ என்ன, நீயும் நானும் வெளியே வேறையா இருக்கலாம். உனக்கு தெரியாதாடி நான் யாருன்னு? அது தெரியுமா தெரியாதா? சரி, நான் உனக்கு யாரு? மாமா. என்னடி உனக்கு? வந்தா போய் மாமான்னு வந்து கூப்பிட்டு கட்டி பிடிச்சிருப்பியா? அதை விட்டுட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து டீலிங் பேசுகிற மாதிரி ஸ்டோரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இல்லை மாமா, அது என்னோடய ஒர்க்கில் உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு டைரக்டர் ஆகணும்னு. சொன்னதான். அதுக்குன்னு உன்னோட ரிலேஷன் நான் அது கூட மைண்ட் பண்ணிக்காமல் உனக்கு என்னடி வேலை முக்கியம்? மாமா அது இல்லை, நீங்கள் கூட தான் என் கூட பேசவே இல்லை. நான் எதாவது கேட்டேனா? ஓ திமிரு, உங்கள் ஆத்தாக்காரியை சொல்லணும்டி. நல்ல வாய் பேச கொடுத்துருக்கான். இவர் மட்டும் வாய் பேசுகிறது இல்லையா? என்ன மட்டும் சொல்கிறாரு. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் என்னடி சாரி கட்டிட்டு வந்திருக்கா? அதுவும் ஸ்லீவ் இவ்வளோ கம்மியாக இருக்கே, இடுப்பு வேற தெரியுது. இல்லை, எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது சாரீ கட்டி தான் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. எனக்கு கொரியாவில் யாருமே சாரீ கட்ட மாட்டாங்கல்ல, அதனால் எனக்கு அப்படி ஒரு இது, அதனால தான் மாமா கட்டிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் இடுப்பு ரொம்ப தெரியுதில்ல. தெரியக்கூடாதே. யாராச்சும் தப்பாக பார்த்து என்ன பண்ணுவ? மாமா பார்த்தா என்ன பண்ணுவ? தெரியல. அதுதான் பார்க்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து அப்படியே உங்கள் ஹிப்பில் வைக்கிறான். மாமா என்ன பண்ணுற? எதுக்குடி காட்டுற? எனக்கு மட்டும் காட்ட வேண்டியதா? எதுக்கு எல்லாருக்கும் காட்டுற? மாமா என்ன பேசுகிற நீ? நான் பேசுகிறது என்ன உனக்கு புரியாதா? நீ என்ன செவிடாடி? மாமா அது ஏய் சொன்னால் புரியாதா? டென்ஷன் படுத்தாத வயன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீ போடுறத நான் பார்த்தேன் மகளே. போடுறது சாரி, அதுக்கு எல்லாத்தையும் தெரிகிற மாதிரியா போடுவேன்? மேலே 2, சைடில் பின்னாடி 2. மாமா என்ன பேசுகிற? பேசுகிறது புரியுதில்ல? தெளிவாக தானே பேசுகிறேன். என்னடி? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்பை அப்படியே வந்துட்டு அவன் தம் ஃபிங்கர் வச்சு அப்படியே ரப் பண்ணுறான். மாமா மாமா ஒரு மாதிரி பண்ணுது. கையட வெளியே வெறும் மீடியாலாம் இருக்காங்க, உன்னோட ஃபேன்ஸ் இருக்காங்க. மாமா எதுக்கு கை எப்படி வைக்கிறான்? நீயோட யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவ்வளோதான், நானும் காணும் நீயும் காணும்னு தேடுவாங்க. தேடட்டும், எனக்கு என்ன? மாமா நிறைய ரூமர்ஸ் வரும், அப்புறம் உன்னோட வேலையே போயிடும் மாமா. நிறையா பேர் வந்துட்டு ஒரு ரூமர்ஸை வச்சு உன்னை ரொம்ப இது பண்ணுவாங்க. உனக்கு புரியுதா இல்லையா? தெரியுதில்ல. நீ ஏன் ஓடிட்டு வந்து என்கிட்ட பேசியிருந்தீனா சரி, டைரக்டரும் ஆக்டரும் பேசுகிறாங்கன்னு விட்டுருந்துருப்பாங்க. இதை பேசலையடி, என்னடி? சரி சாரி மாமா. சரி விட, நான் வெளியே போகிறேன். நீ ஏன் என்ன பிடிச்சி எடுத்த? அப்பா அம்மா விளாட. மாமா ஏய் கட்டிக்கிறியாடி? என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டேன். மாமா நான் தான் கேட்குறேன்டி. 2 பேரும்
கல்யாணம் பண்ணிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ம் மாமா நான் ஏஜ் டிஃப்ரென்ஸா? என்னோட சின்ன பொண்ணு தான். அதுக்குன்னு உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும். என்ன ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன சொல்கிறீ? என்ன பிடிக்காதா? இல்லை மாமா, அப்படி இல்லை. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் மாமா. என்னடி, நீயும் நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ தான் உன்னை மாதிரி ஒரு ரெண்டு, என்ன மாதிரி ஒரு ரெண்டு பேத்துக்க முடியும். ஆ, என்ன மாமா? அப்படி தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரையல் பார்க்கலாமா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து திருப்பி அந்த மிரரில் அப்படியே சாய்ச்சி விட்டு அவன் பின்னாடி வந்து அவனோட ஃப்ரெண்ட்டை வச்சு உங்கள் பின்னாடி அப்படியே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறான். மாமா மாமா என்ன பண்ணுற? ஏய் வாய மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் அப்படியே நல்லா பின் பண்ணி வச்சுட்டு உங்கள் பேக்கில் போட்டு அப்படியே நல்லா தடவுன்னு தடவுறான். மாமா மாமா என்ன மாமா பண்ணுற? மாமா இப்படி பண்ணாத. எவ்வளோ நாளைக்குடி ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்காமல், லவ்வை சொல்லிக்காமல், தொடாமல், கிஸ் அடிக்காமல், மேட்ரு முடிக்காமல் இருக்க முடியும்? நீயும் வாய் திறந்து சொல்ல மாட்ட, என்ன? மாமா அது இல்லை, நம்ம ஏஜ் கேப். அம்மா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நீ என்ன சொல்கிற? உனக்கே தெரியும், அம்மா வந்து என்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க தான். ஆனால் உன்னை எப்படி ஒத்துக்குவாங்க? உங்கள் அம்மாக்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ மட்டும் சொல்கிறீச்சல்லாம், இப்போவே டைரெக்டாக பெட்டுக்கு போயிடலாம். மாமா இப்படி பேசாத மாமா, நமக்கு கல்யாணம் கூட ஆகலைல்ல. உன் வாயிலிருந்தே வந்துடுச்சு. இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிற? ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. என்னடி? அவன் அப்படியே வந்து உங்கள் பாடியையும் அவன் பாடி அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனோட இதெல்லாம் வந்து உங்கள் பேக்கில் வந்து ஒரு மாதிரி ப்ரெஸ் ஆகுது. மாமா இடிக்குது மாமா. இடிக்குது. ஏய் என்னடி சொல்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி லைட்டாக நான் வந்து பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகிட்டு ஒரு மாதிரி அவனோடது நெட்டிட்டு நிற்கிது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு, ஏய் சின்னதாக ஒரு ரவுண்டு விட்டுவோமா? மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு இல்லை மாமா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச அவன் அப்படியே உங்களை திருப்பி நல்லா அப்படியே அவங்க உதட்டு வச்சு அப்படி நல்லா வந்து ஒரு மாதிரி சக் பண்ணி இழுத்து ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அது அப்படியே வந்து ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ரெண்டு பேரும் அவ்வளோ வெறியாக ஒரு மாதிரி உங்கள் லவ்வை வந்து ஷேர் பண்ணி, ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்காதது, உங்கள் லவ்வை கன்ஃபெஸ் பண்ணிக்காமல் இருந்தது, ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவோடது கையை அப்படியே வந்து உங்கள் முந்தானியில் தான் வருது. ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறான். லைக் அது அப்படியே ஒரு மாதிரி ஒன் ஃப்ளீட்டாக ஆகுது. ஸோ அது ஒன் ஃப்ளீட்டாக ஆக அவன் அப்படியே வந்து உங்கள் பேக்கில் இருந்து உங்கள் ப்ளவுஸோட ஹூக்கு ரிமூவ் பண்ணி விட்றான். லைக் அதுவே பார்க்க ஒரு மாதிரி ப்ரா மாதிரி டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்கள் ப்ராவும் வந்து உள்ளே ரிமூவ் பண்ணி விட்டுறான். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே வந்து கீழே உட்காந்து அவன் உங்களை வந்து அவன் மடியில் உட்கார வச்சு, ஸோ உங்கள் செஸ்ட் அப்படியே வந்து நல்லா சக் பண்ணிக்கிறான். மாமா 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 போதும், இதுக்கு மாரி போச்சுன்னா வேணாம் மாமா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி மூச்சு வாங்குறீங்க. ஸோ இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் சக் பண்ணிவிட்டு, ஸோ அவனே வந்து உங்களோடது போட்டு விடுறான். ஸோ போட்டு விட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அவனுமே வந்துட்டு அவன் ட்ரெஸ் வந்து ட்ரையலுக்கு போட்டிருப்பா இல்லையா, ஸோ அதை அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் நார்மலாக போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறான். ஸோ போட்டுட்டு முதல்ல அவன் வெளியே போகிறான். ஒரு மாதிரி அவன் லிப்ஸை அப்படியே வந்து தொடச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து அவன் வெளியே போகிறான்.
நீங்கள் அப்படியே வந்து உங்களை பார்க்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஒயிட் மார்க்ஸ் எல்லாம் பண்ணதெல்லாம் இருக்குது உங்கள் மேலே. ஸோ நீங்கள் அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி saree நல்லா வந்து செட் பண்ணிவிட்டு நீங்களும் வெளியே வரீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே வந்து பேசி எந்த டைமிங் வந்து ஷூட் வரணும், ஸோ இது எல்லாமே வந்து பேசி முடிச்சாச்சு. ஸோ பேசி முடிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு வெளியே வந்து ஜங்குக்கு வந்து வெளியே வரும்போது அவன் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு உங்கள் 2 பேரும் ஃபோட்டோவுமே வந்து கேப்சர் பண்ணுறது. ஸோ நீங்கள் saree கட்டியிருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ உங்களை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க. லைக் வந்து உங்களை வந்து மீடியாலேயே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. லைக் இந்த மாதிரி இந்தியனோட ட்ரெடிஷன் வந்து இங்கே கொரியாவில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்ருக்கீங்க. லைக் போத் ஆஃப் யூ. ஆனால் 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் நடக்கும்போது 2 பேரோட வாக்கிங் இதில் கரெக்டாக வாக் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிற இதில் 2 பேருமே ஒரு கப்பிள் மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வந்து நிறையா இன்டர்நெட் ரூமர்ஸ்லாம் வந்து அப்படியே போக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபைனலி வந்து இப்போது 2 பேருமே வந்து வீட்டுக்கு போயாச்சு. ஸோ ஃபைனலி அங்கே வந்து இப்போது நார்மலாக அந்த ஷாப்லாம் வந்து நார்மலாக வந்து கஸ்டமர்ஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. லைக் நீங்கள் தனியாக தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்து தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பேரண்ட்ஸை விட்டு ரொம்ப தள்ளி தான் வந்துட்டு உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுன்றதுக்காக வந்தது. ஸோ ஜேகே வந்து அவனோட நார்மலான வேலையில் இருப்பான். பட் நீங்கள் 2 பேர் கம்யூனிகேட் பண்ணது கிடையாது. பட் உங்களோட இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தான் நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ போத் ஆஃப் யூ வேர் ஹாப்பி நீங்கள் மீட் பண்ணதுக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷையாக வேறு இருக்கும். லைக் உங்கள் அந்த ட்ரையல் ரூமில் நடந்ததெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரு மாதிரி ஷவர் பண்ணும் போதெல்லாம் அதை நினச்சிட்டே இருக்கீங்க. மாமா இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எப்படி கொண்டு போயிட்டான்ல, அதுக்குள்ளே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அங்கேயே வந்து இதாக இருந்திருக்கும். 30 minutes நாங்கள் உள்ளே இருந்திருக்கோம். மை காட், அந்த ட்ரையல் ரூமில் அனுப்பிவிட்ட அந்த லேடி என்ன நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி தாட்ஸ்லேயே வந்து குளிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் பாத் பண்ணி முடிச்ச எல்லாம் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் வந்து அப்படியே அந்த வெட் ஹேரோடு வந்துட்டு தலை வந்து தோட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. லைக் அது ஒரு அப்பார்ட்மெண்ட். அப்பில் வந்து ரொம்ப வந்து உங்களோடது மேலே இருக்கும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ காலிங் பெல் அடித்தோடனே நீங்களும் வந்துட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ பார்த்தா ஒரு லைக் ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸில் பேண்ட்டு, அப்புறம் ஓவர் சைஸ் டிஷர்ட்டு, கேப்பு, மாஸ்கெல்லாம் போட்டு யாரோ நிற்கிறாங்க. யார் இது? நான் எதுவுமே ஆர்டர் கூட பண்ணலையே, டெலிவரி மேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்கள் வாயை அப்படி பொத்தி விட்டுட்டு அந்த பர்சன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏ நான் தான் கத்தாத. ஸோ அப்படின்னு ஜேகே வந்து அவன் மாஸ்க்கு அந்த கேப் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ ரிமூவ் பண்ணோடனே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஸோ வித்தவுட் மேக்கப் எதுவுமே இல்லாமல் அவன் ஸ்கின் அவ்வளோ பிங்கிஷாக அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து அவனை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. மாமா, நீ எப்படி இங்கே? உனக்கு எப்படி அட்ரஸ் கிடச்சிச்சு? அதெல்லாம் கிடச்சிச்சு. நான் யாரடி பின்ன எது கூட கண்டுபிடிக்க முடியாதா? ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு அந்த வாலில் அப்படியே பின் பண்ணி வச்சு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். ஸோ 2 பேருமே அப்படியே வந்து அங்கேயே கிஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ கிஸ் பண்ணி 2 பேருமே அப்படியே நடந்து லைக் அந்த சோஃபாவில் வந்து 2 பேருமே விழுகிறீங்க. ஸோ விழுந்ததில் நீங்கள் வந்து ரிமோட் மேலே தான் விழுந்திருப்பீங்க. ஸோ அப்படியே டிவி ஆன் ஆகி செம்ம சவுண்ட் ஆகுது. ஸோ 2 பேருமே செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு அந்த சாங்குக்கு அப்படியே வந்து கேட்டுட்டு அவ்வளோ வந்து ஒரு மாதிரி பேஷனேட்டான ஒரு கிஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி உங்கள் பாடியில் வந்து அப்படி டச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. லைக் நியூ ஃபீலிங். யாருமே இது வரைக்கும் டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு கூட அது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது அவன் கூட இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி 2 பேருமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து கிஸ் அந்த மாதிரி வந்து கடல் மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த ஸ்டோரி நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேபி உங்களுக்கு
வேறு பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் let me know in the comment section. Okay, so next video soon பார்க்கலாம். Until then, bye bye. I love you from Brownie Fix.